இவ்விடங்களில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓடி போகணும். சுமாத்ரா தீவுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இப்பகுதிகளில் சுனாமி தாக்கம் இருக்கும் என அறிய தரப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தயவு செய்து இவ்விடங்களில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிலநடுக்கம் காரணமாக இப்பகுதிகளில் சுனாமி தாக்கம் இருக்கும் என அறிய தரப்பட்டுள்ளது. தயவு செய்து பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேலை வேலை
என்ன எடுக்கமே போட்டுடும்
தப்பாதான் போட போறீங்க நல்லா காய்ச்சாலும் அது வர போறது இல்லை நல்லா காய்ச்சா பாட்டு வரும் தப்பு காய்ச்சா போயிட்டு வரும் ரெண்டு பேரும் வைக்கிறாங்க சாப்பாடு இன்னைக்கு வெளியே வாங்கல அங்கே கொட்டடி ரெண்டாம் கொடுத்தது நான் சின்ன பிள்ளைங்க வந்துருக்கேன் அந்த மாதிரி குழந்தை கூட நான் குழந்தை வரும் பேரண்ட்ஸ் நாங்களே முடியாது சொல்லிவிட்டேன் வீடியோ எடுக்கிறானே
முன்னுக்கு ஸ்ட்ரெச்சரோட பொறிச்சு கொண்டு விட்டாங்கல்ல பொறிச்சு கொட்டுறோன்னு அவன் பயந்துட்டான் டில்லி எட்டி இந்த பண்ணியிருக்கான் டில்லியை கேளு கேட்டு விட மாட்டேன் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அனைவருக்கும் இந்நேர வணக்கம். அமைதியை சொல்லுமாறு தலைவர் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சுனாமி ஒத்திகையானது சர்வதேச ரீதியில் 28 நாடுகளின் பங்களிப்போடு நடைபெறுகின்ற சுனாமி ஒத்திகையானது அதிலே 28 நாடுகளிலே இலங்கையும் ஒரு நாடாக இதிலே பங்கு கொள்கின்றது. அந்த வகையிலே இலங்கையிலே இன்று 4 மாவட்டங்கள் இந்த சுனாமி ஒத்திகை நடைபெறுகின்றது. அதிலே குறிப்பாக வட மாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலும், கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு, தென் மாகாணத்திலே களுத்துறை, காலி மாவட்டங்களிலுமாக 4 மாவட்டங்கள் மொத்தமாக இன்றைய ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகையிலே யாழ் மாவட்டத்திலே நாங்கள் மிகவும் கூடுதலான பாதிப்புள்ளாகிற பிரதேசமாக கருத்துறை பிரதேச செயலர் பிரிவை தெரிவு செய்திருந்தோம். அந்த வகையிலே பிரதேச செயலர் பிரிவிலே A401 கிராம அலுவலகத்தில் சுப்பர்மணம் கிராமத்தை நாங்கள் இந்த வெடியேற்றிற்காக சுனாமி ஒத்திகைக்காக தெரிவு செய்திருந்தோம். குறிப்பாக அது மெதிரிஸ் கல்லூரி உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடலுக்கு மிக அருமையில் உள்ள ஒரு பெண்கள் பாடசாலை. கிட்டத்தட்ட 2000 மாணவர்களுக்கும் மேலே 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கல்வி பயில்கின்ற கல்வி கற்பிக்கின்ற ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த பாடசாலை மிகவும் இலகுவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருக்கின்ற வகையில் அதுடன் சேர்த்து கிராம மக்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் இந்த சுனாமி ஒத்திகைக்கு பயன்படுத்தியிருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களுடைய சிறந்த ஒத்துழைப்பு, அரசாங்க அதிபருடைய வழிநடத்தல் என்ற வகையிலே மற்றும் பாடசாலை சமூகம் மக்களுடைய ஒத்துழைப்பில் நாங்கள் மிக நேர்த்தியாக மிக குறுகிய நேரத்தில் நாங்கள் மக்களை பாதுகாப்பு தளத்துக்கு நாங்கள் ஒருங்கிணைக்கக்கூடியமாக இருந்தது. குறிப்பாக நான் நினைக்கிறேன், நாங்கள் எங்களுடைய நேர கணக்கீடு பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 நிமிடம் எங்களுக்குரிய எங்களுக்குரிய எச்சரிக்கை வந்ததிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள மக்களை நாங்கள் பாதுகாப்பு நிலையத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருப்பது என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு வெளியேற்றுகையாகத்தான் நான் இதில் பார்க்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், கடந்த முறை நாங்கள் 2004 நாங்கள் சுனாமி பார்க்கல 6:58க்கு சுமாத்ரா தீவில் நடந்த பூமி அதிர்வின் பிரகாரம் எங்களுக்கு 8:30க்கு எங்களுக்கு முதலாவது அலை அடிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 1 மணித்தியாலும் 32 நிமிஷங்களும் தான் எங்களுக்கு அந்த இடைவெளியாக காணப்பட்டது. அதில் நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இது எங்களுக்கு சர்வதேச இந்தியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து நாங்கள் இதுக்குரிய தகவலை பெற்றுக்கொள்கிற வழியால் நாங்கள் சர்வதேச நாடுகளிலிருந்து நாங்கள் இந்த எச்சரிக்கையை பெற்று எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர செயல்படுத்துகை மையம் 24 மணி நேரம் எங்கள் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர்ல இருந்து எங்களுக்கு மாவட்ட செயலகத்துக்கு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபருடைய அனுமதியோடு நாங்கள் பிரதேச செயலகங்கள் கூடாக நாங்கள் இந்த வெளியேற்றுகைக்கு போகின்ற பொழுது எங்களுடைய நேரம் அதில் ஒரு கணிசமான நேரம் எங்களுடைய பரிமாற்றத்துக்குள்ள போகும். அந்த வகையில் நாங்கள் இன்றைய நிகழ்வு நாங்கள் ஒரு 30 நிமிடங்களுக்குள்ள நாங்கள் குறிப்பாக இந்த மக்களையும் இந்த மாணவர்களையும் நாங்கள் வெளியேற்றுகை என்பது ஒரு சிறந்த ஒத்திகையாக தான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் சார்பில் இங்கு வருகின்ற மக்கள், பங்களிப்பு செய்த நிறுவனங்கள் மற்றும் பாடசாலை சமூகம் மற்றும் எங்களுக்கு மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் மற்றும் முப்படையினர், போலீசார் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் நினைக்கிறேன், நாங்கள் இல்லை கட நேரமாக உங்களை திணைக்கெடுத்தாமல் அரசாங்க அதிபர் அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். சுனாமி ஒத்திகை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
உண்மையிலே இந்த சுனாமியினுடைய அனர்த்தம் அல்லது அதனுடைய தாக்கம் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. அதே வேளையிலே ஒரு சுனாமி நிலைமை ஏற்படும் பட்சத்திலே நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பு நிலைமைகளை சமாளித்து அது தக்க வகையிலே எங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஒத்திகை நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலே 4 மாவட்டங்களிலே இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. நாங்கள் காலையிலே மாவட்ட செயலகத்திலிருந்து இந்த ஒத்திகையுடைய அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைக்கின்ற செயற்பாட்டை மேற்கொண்ட நிலையிலே நாங்கள் இன்று இந்த பாடசாலைக்கு மெதடிஸ்ட் உயர் பாடசாலைக்கு நாங்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே இந்த சுனாமியினுடைய தாக்கம் ஏற்பட்ட போது அன்னைக்கு இதில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் பிறந்திருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. 2004ஆம் ஆண்டு இந்த சுனாமி அலை ஏற்பட்டது. இதில் இருக்கின்ற பிள்ளைகள் பெரும்பாலும் 2007ஆம் ஆண்டு அளவிலே அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவர்கள் தான் இதில் இருக்கின்றீர்கள். ஆகவே நான் நினைக்கின்றேன் நீங்கள் நேரடியாக அதிலே பங்கு பெறாது விட்டாலும் அதனுடைய தாக்கம் அல்லது அதனுடைய சேதம் தொடர்பாக நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். அவங்களுடைய குடும்பங்களிலே பல்வேறுபட்ட இழப்புகள் அல்லது பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போலவே இதிலே பல பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே ஒரு சுனாமி அனர்த்தம் ஏற்படுற போது எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உயிர்களை உடைமைகளை காப்பாற்ற வேண்டும் அல்லது இதற்கு எவ்வாறு உத்தியோகர்கள் அதிகாரிகள் முப்படையினர் போலீசார் செயற்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு செயல்பாடாக இந்த செயல்பாடு அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே இத்தகைய ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது உண்மையிலே நாங்கள் இவ்வாறு அனர்த்தத்துக்குரிய முன்னாயத்த செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற போதிலும் உண்மையிலே ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது நாங்கள் சரியான முறையிலே செயற்பட பலரும் தவறுவிடுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகள் இதிலே கூடுதலாக இருக்கின்றீர்கள். உங்களிடத்திலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் நீங்கள் இந்த சமூகத்திலே சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இத்தகைய இளம் பிள்ளைகள் சரியான முறையிலே இவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த சூப்பர் படம் கிராம அலுவலர் பிரிவிலே இருக்கின்ற பொதுமக்களையும் அந்த பிரிவிற்குள்ளே வருகின்ற பாடசாலை மாணவர்களையும் இணைத்து இந்த ஒத்திகை நிகழ்வை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே உண்மையில் இந்த ஒத்திகையினுடைய நோக்கம் இவ்வாறான ஒரு அனர்த்தம் அல்லது இவ்வாறான ஒரு துன்பம் நிகழ்கின்ற போது நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு உங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் உங்களுடைய உடைமைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னாயத்த செயற்பாடாக இந்த செயற்பாடு அமைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது நாங்கள் அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு முயற்சியாக இதனை நாங்கள் பார்த்து நிற்கின்றோம். அந்த வகையிலே உண்மையிலே இன்று இந்த நிகழ்வுக்காக எங்களுடைய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பாக பருத்தித்துறை பிரதேசத்துடைய பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அதே வேளையிலே இராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் போலீசார் அதே வேளையிலே இந்த நிகழ்வோடு ஒன்றிருந்ததாக இலங்கை செஞ்சிலுவச்சங்கம் உட்பட பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகள் இங்கே பங்காற்றி இருக்கின்றார்கள். அதே வேளையிலே இந்த முதலுதவி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் வட இந்து மகளிர் பாடசாலையினுடைய பாடசாலை சமூகத்தினர் அதே வேளையிலே இந்த மெதடிஸ்ட் பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் உண்மையில் அவர்களுக்கு விசேட நன்றிகளை கூற வேண்டும். இந்த பாடசாலையிலே இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை மேற்கொண்டமைக்காக அதே வேளையிலே வலய கல்வி அலுவலகம் சுகாதார திணைக்களம் உட்பட அனைத்து பகுதியினரும் அனைத்து தரப்பினரும் இதனை ஒரு செயற்பாடாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை அனர்த்தத்தில் இருந்து எவ்வாறு மீள அவர்களை ஒரு அனர்த்த நிலைமையிலிருந்து மீண்டெடுவதற்கான மேற்காடுகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய நன்றி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இவ்வாறான ஒரு செயற்பாடு நாங்கள் மேற்கொள்கின்ற போது சரியான முறையிலே எங்களுடைய இந்த செயற்பாடுகளை சரியான முறையிலே மேற்கொள்வதற்கு இது ஒரு வழி சமைத்திருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே உண்மையில் இவ்வாறான ஒரு சுனாமி போன்ற ஒரு அனர்த்தம் எங்களுடைய பிரதேசங்களிலே ஏற்படக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவ்வாறு தவிர்க்க முடியாது ஏற்படுகின்ற போது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு இந்த மக்களை அந்தந்த பிரதேசத்துக்குரிய மக்களை அவர்களுடைய சூழலிலே காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். Commander, on behalf of the SM Commander, the Brigade Commander and the officers from the Sri Lanka Army participate here and Navy officers, Air Force officers, thank you very much for your kind coordination in this tsunami mock drill program. In addition to that, the police officers also, the OAC and the SSP and the DIG, CID, CV and EIG, I thank to them to do this exercise in proper manner. Thank you very much, fire forces and the police officers.
we will work together. Thank you. பாடசாலை வட இந்து மகளிர் கல்லூரி அதிபர், மெதடிஸ்த பெண்கள் உயர்தர கல்லூரியின் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், முப்படையினர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அனர்த்தம் ஏற்படுகின்ற போது எங்களுடைய பிரதேசத்திலே அனர்த்தத்துக்கு உள்ளாகக்கூடியவர்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு முன்னாயத்த நிகழ்வினை மேற்கொள்ளும் முகமாக உலகளாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒத்திகை நிகழ்வின் ஒரு பகுதியாக எங்களுடைய பிரிவின் 401 கிராம சேவகர் பிரிவின் ஒரு பகுதியும் மெதடிஸ்த பெண்கள் கல்லூரி மாணவர்களுமாக இதில் இணைந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒத்துழைப்புக்காக நாங்கள் ஏற்கனவே அவர்களோடு பலமட்ட கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய அனர்த்த முன்னாயத்த திட்டத்திற்கு அமைவாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இன்று செயற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதற்காக ஒத்துழைத்த முப்படையினர், அதே போன்று 2 பாடசாலையின் அதிபர்கள், எங்களுடைய அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள், பங்குதாரர்களாக செயல்பட்ட பருத்தித்துறை பிரதேச சபை, வலய கல்வி அலுவலகம், அதே போன்று சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அதிகாரிகள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து எதிர்காலத்திலும் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே இணைந்து செயற்படுவோம் என்பதனையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.